முக்கிய செய்தி. சீமான் வீட்டு பணியாளர் மற்றும் பாதுகாவலருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தால். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். சீமான் வீட்டு பணியாளர் மற்றும் பாதுகாவலருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்டெஃபி. ஸ்டெஃபி, முழு விவரங்கள் என்ன? பதிவு செய்யுங்கள். கனகதாரா, நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்கில் விசாரணைக்கு ஆஜராக கூறி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு வளசரவாக்கம் போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். சீமான் வீட்டு கதவில் ஒட்டப்பட்ட இந்த சம்மனை குறித்ததாக அவரது பணியாளர் சுதாகர் மற்றும் பாதுகாவலர் அமல்ராஜ் ஆகியோரை நீலாங்கரை காவல்துறையினர் கைது செய்தனர். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சுபாகர், அமல்ராஜ் ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனுவை செங்கல்பட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. இதையடுத்து இருவரும் ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அதில் அரசியல் உள்நோக்கில் தங்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை கூறிய குற்றச்சாட்டு அனைத்தும் தவறானது, துப்பாக்கிக்கு உரிய அனுமதி இருப்பதால் ஆயுத தடுப்பு சட்டப்பிரிவில் கைது செய்ய முடியாது என தெரிவித்துள்ளனர். இந்த மனு நீதிபதி சுந்தர்மோகன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அருள் செல்வம் சம்மனை கிழித்தது தொடர்பாக காவல் ஆய்வாளரை அவர்கள் தாக்கியதாக கூறினார். பாதுகாவலர் வைத்திருந்த துப்பாக்கி ஒருவேளை வெடித்திருந்தால் துரதிருஷ்டவசமான சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கும் என கூறினார். சொந்த பாதுகாப்புக்காக துப்பாக்கியை தவிர அடுத்தவர்களை மிரட்ட துப்பாக்கி வைத்திருக்க அனுமதி இல்லை எனவும் கூறினார். மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜாமீனில் வெளியில் வரக்கூடிய பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இவர் மீது வேறு எந்த வழக்குகளும் நிலுவையில் இல்லை என அவர் தெரிவித்தார். இதையடுத்து துப்பாக்கிக்கு உரிமையை மீறியிருந்தால் அதனை ரத்து செய்வது தொடர்பாக அரசு முடிவெடுக்கலாம் என கூறிய நீதிபதி இருவரையும் இதற்கு மேல் சிறையில் வைக்க தேவையில்லை என கூறி இருவருக்கும் ஜாமீன் வழங்கினார். மேலும் மறு உத்தரவு வரும் வரை தினமும் காலை 10:30 மணிக்கு பூக்கடை காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என நிபந்தனை விதித்திருக்கிறார். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டெஃபி.